நாங்கள் வந்து இப்போது பன்னிமடையில் இருக்கிற ஒரு கிருஷ்ணா பேக்கரிக்கு சாப்பிட வந்தோம். என்னென்னா இது வந்து புது பேக்கரி, அதனால வந்து சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். ஒரு வருஷம் ஆச்சு அதுக்குள்ள. எனக்கு இருந்து இந்த ஒரு வருஷம் சரி ஓகே, கிட்டத்தட்ட போனால் ஒரு 6 மாதம் ஆயிருக்குமா. 6 மாதம் தான் ஆச்சு. பன்னிமடை நான் போகும்போது லொக்கேஷன் காமிக்கிறேன். காமராஜர் சில பக்கத்தில் ஒரு கட்டு இப்படி உள்ளே போகும். அந்த கட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கிருஷ்ணா பேக்கரி ரெட் கலர் போர்டு பெருசாக போட்டிருக்கோம். அதுதான் என்னன்னா, நான் வந்து ஒரு ஹார்லிக்ஸ் சொல்லியிருக்கேன். அஸ்பக் வந்து ஒரு ரெட் வெல்வெட் கேக்கு. அஸ்பக் வந்து ரெட் வெல்வெட் கேக் சொன்னான். ரொம்ப க்ரீமா இருக்கு. நல்லா இருக்காடா? நல்லா இருக்காடா? அஸ்பக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். பரவாயில்ல, கேக் பார்க்கவே கேக் கலர் அழகாக தான் இருக்கு. எனக்கு ரெட் வெல்வெட் பிடிக்காது. எனக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக் பிடிக்காது, அதனால நான் சாப்பிடல. சொன்னா ஏன்னு தெரியல, அது ஒரு மாதிரி பிடிக்காது. காளான் வாங்கினோம். இது வந்து என்னன்னா ஹார்லிக்ஸ் இப்படி இருக்கு. இது வந்து டீ ஹார்லிக்ஸ். காளானோட சூடு இல்லையா? நல்லா இருக்கு. அம்மாவோட காளானை பிடிங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம. மணி எனக்கு கூட்டு வர நினைச்சோமா. சூடு இல்லை. என்னன்னா காளான்ல வந்து சூடு இல்லை. அது மட்டும் டிசப்பாயிண்ட். ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் எங்கே குடித்தாலும் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் ஹார்லிக்ஸில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நொரை கட்டி இருக்கணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். நொரை இல்லைன்னா பிடிக்காது. என்ன எல்லாம் மாற்றி மாற்றி ரிவ்யூ கொடுத்துட்டு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குன்னு. சுத்தமாக சூடு இல்லை. ஆமாம், சுத்தமாக சூடு என்னமோ சுத்தமாக இல்லை. கல் வேற. என்னாச்சு? அம்மா கல்லை கடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் இது சொன்னோம், வெஜ் பஃப். யாருமே டீசெண்டாக சாப்பிட முடியும். ஆமாம், பஃபெல்லாம் யாரும் டீசெண்டாக சாப்பிட முடியாது. இங்கேருந்து இப்படி இருக்கு. என்னடா இது வர மாட்டேங்குது. நான் இதான் சாப்பிடுவேன். அவ்வளோ வேற உங்கள் அம்மா என்னன்னா, அம்மாவுக்கு வந்து இந்த மசாலாலாம் பிடிக்காது, மேலே இருக்கிற மாவு தான் பிடிக்கும். கரெக்டாக நல்லா இனிக்குது. நல்லா பஃப்பை விட உள்ளே இருக்கிற மசாலா விட இதோ மேலே இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை சாப்பிட்றதே ஒரு தனி சோகம். நூடுல்ஸ் பாருங்கள், இன்னும் இவ்வளோ குவான்டிட்டியாக இருக்குது. பரவாயில்லையே, நிறைய குவான்டிட்டி கொடுத்துருக்காங்களா, சுட சுட இருக்குது. ஆமாம், அஸ்பெக்ட் தான் வாங்கினா, இருந்தாலும் கையில் நானும் அம்மாவும் இலையில விட்டுட்டோம். இதுதான் ஊதி சாப்பிடணும். நல்லா இருந்துச்சு இல்லையா? பருத்து வருமா? கடையை மாற்ற வேண்டியதான் இனிமேல். எதுவும் சூப்பராக இருக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக நூடுல்ஸ் காலம்லாம் சாப்பிட்றோமா, சாப்பிட்டு பழகிடுச்சு. இந்த மாதிரி புது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இது மாதிரி நல்லா இருக்குது. எனக்குன்னா புதுசாக தான் இருக்குது. பத்து பிடிக்கல காளான் நல்லா டேஸ்ட் இல்லை. அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. முட்டை ஸ்மெல் அப்படியே அடிக்குது. முட்டை நூடுல்ஸில் முட்டை ஸ்மெல் அடிக்காம இல்லை, ஏன் எதுக்கு? பாருங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேக் இருக்கு. நீங்கள் இது உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அவன் தான் இந்த கேக் நல்லா இருக்கு. நான் ஐஸ் கேக் சரி, இது சாக்லேட் கேக். நாங்கள் வந்து மொத்தம் இவ்வளோ சாப்பிட்டோமா, டோட்டல் பில் வந்து 295 rupees ஆச்சு. என்னென்னா காளான் வாங்கினோம், அப்புறம் எக் நூடுல்ஸ் ஒன்று வாங்கினோம், அதுக்கப்புறமா வந்து
ஹார்லிக்ஸு ஒரு டீ. ஹஸ்பண்ட் எங்கேயோ போகிறான். ஹார்லிக்ஸு ஒரு டீ. வேறு என்னென்ன வாங்கணும்? அவ்வளோதான், இதெல்லாம் வாங்கணும். ரேட் வந்து நார்மலான ரேட் தான், அதிகமும் இல்லை. இதோ பன்னிமடை காமராஜர் சிலை இருக்கா, அந்த காமராஜர் சிலை பன்னிமடை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு சந்து போகும். அதுக்கு பக்கத்தில் நேராக இங்கே வந்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா பேக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து காலி இடமா தான் இருந்துச்சு. லைவ் கேக். ஆமாம், உள்ளே வந்து அதுவும் அந்த இடத்துல பிங்க் கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா, அவங்க லைவ் கேக் அங்கே செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்பப்போ வந்து அங்கே ரீஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் வந்து கேக்கில் வந்து அவ்வளோவா நாங்கள் டேஸ்ட் பண்ணல. பன்னிமடையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இன்னும் நிறையா கேக் வந்து வாங்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் ஆல்ரெடி அந்த எக் நூடுல்ஸ் சாப்பிட்டே வயிறு வந்து பயங்கர ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா குவான்டிட்டி வந்து அவ்வளோ கொடுத்தாங்க. ஒரு டின்னருக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். நம்ம இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்து ஏதாவது டக்குன்னு இதை சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா இங்கே சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் பன்னிமடையில் வந்து எல்லா ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கடையே இல்லை. கேஆர்எஸ் பேக்கரி இருக்குது, ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸ்மோக்கிங் ஏரியாலாம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸ்மோக்கிங்லாம் யாருமே பண்ணுறதில்ல. இடமும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, பார்க்கிங்கும் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே சாப்பிடுங்க. இதோ நான் சொன்னல கேஆர்எஸ் பேக்கரி, இங்கே நம்ம சாப்பிடலாம். பட் இங்கே வந்து நிறைய பேர் இங்கே ஸ்மோக்லாம் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம இங்கே ஃபேமிலியோடலாம் சாப்பிட்றதுக்கு முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம அங்கே சாப்பிட்ற பொருள் அவ்வளோ இருந்துச்சுல்ல, ஆனால் இந்த கேஆர்எஸ் பேக்கரியில் வந்து சாப்பிட்ற பொருள் அவ்வளோவா இருக்காது. சாப்பிட்ற பொருளாக வந்து கம்மியாக தான் இருக்கும். மினி இருக்கும். நான் எல்லாம் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்காதுல்ல. கேக் ஐட்டம்ஸ் வந்து மெயினாக இருக்காது. நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பொன்னூத்து ரோடுக்கு போகிறோம். அந்த பொன்னூத்து மலை வந்து இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லலாம் போடுறாங்க. இந்த மலை கோயம்புத்தூர்லேருந்து நம்ம எங்கே பார்த்தாலும் அந்த மலை வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கிட்டேயும் வந்து அந்த மலை நல்ல வியூவாக இருக்கும். ஸோ அங்கே போகலாம். ரொம்ப நாள் அங்கே ஈவினிங் டைம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படிலாம் பண்ணிட்டு வந்தோன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்துட்டு அக்ஷயா அகாடமி ஸ்கூல். இது வந்துட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தப்போலாம் ரொம்ப குட்டி ஸ்கூல் தான். ஆனால் இந்த ஸ்கூலை பெருசு பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஸ்கூலை வந்து ரொம்ப பெருசாக்கியிருக்காங்க. இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோ இவங்களோட சைட்டு தான். சைட் இல்லை, அது என்ன சொல்லுவாங்க, இது இவங்களோட இன்னொரு ஸ்கூல், குட்டி ஸ்கூல். ஒரு டைம் வந்து மாதம்பட்டி ரிங் ரோடு வந்து நம்ம பன்னிமடை கிட்ட ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லி வீடியோல சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே தான். அதோ நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல இது இல்லை, இன்னும் அங்கே போகணும். அதுவும் இல்லாமல் மெயினாக டார்சா ரெசார்ட்டும் வந்து இதுக்குள்ளதான் இருக்கு. டார்சா ரெசார்ட் இங்கே நம்ம ஈவினிங் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் ஏதாவது எதுனா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்தோம் அப்படின்னா இந்த ரோடு அவ்வளோ எங்கேஜாக இருக்கும், அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஏன்னா காரு பஸ் வேன் எல்லாம் வந்துட்டு போயிட்டும் இருக்கும். இங்கே பாருங்க, இதோ நான் சொன்ன அந்த ஹைவே இதுதான். இப்படிதான் போகும் மாதம்பட்டியிலேருந்து வந்த ஹைவே. நீங்கள் இது எப்படி இப்படி போகும் நீங்கள் கேட்கலாம். அது எனக்கும் தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஆக்சுவலாக அது இங்கே போல, இது தாண்டி இதுல இருந்து போகுது. கீதா ஃபார்ம் ஹவுஸ் இந்த சைட்ல தான் இங்கே பாஸ். ஏன்னா இங்க பில்டிங் வீடுங்க இருக்கா, இந்த இடத்துல தான். இதுவும் நம்ம மழை வரும்போது நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த லொகேஷன் இன்னும் சூப்பரா அழகா தெரியும். இங்க பாருங்க, இங்க வந்து டார்சா லக்ஸரி ரெசார்ட்னு இருக்கா, இதுக்குள்ளதான் நம்ம டார்சா ரெசார்ட்டுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டார்சா ரெசார்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இது ஃபேமஸ்லாம் கிடையாது. எதுக்குன்னா பிரியாக்கோட வெட்டிங் போட்டோ ஷூட் வந்து இங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க பண்ணது, அவ்வளவுதான். அப்பெல்லாம் எதுவும் இல்லை. இப்பதான் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் போட்டு, ஆமா இந்த ரோடு கூட இப்ப போட்டது ரீசெண்டா. பள்ளமா இறங்கிதான் போகணும். ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஏமா அதுக்கு எல்லாம் இருக்காது, வெறும் ஒரு தடுப்பு இருந்த மாதிரி இருக்கும். இந்த இங்க பாருங்க, அதான் என்ட்ரன்ஸ். ஃபர்ஸ்ட் இது என்ட்ரன்ஸே இல்ல, இப்பதான் இப்படி இருக்கு. வேற மாதிரி இருந்தது, வேற மாதிரி இருந்தது. உள்ள போய் இருக்கு என்ட்ரன்ஸ், இப்ப இங்க முன்னாடியே இருக்கு. நம்ம உள்ள எல்லாமே நம்ம உள்ள போய் ஃபுல்லா ரெசார்ட் ஃபுல்லாமே சுத்தி பார்த்திருக்கோம். நம்ம வேணா இங்க ஒன் டே வந்து ஏதாவது ஃபுட்டு சாப்பிடலாமா? டின்னர்லாம் சூப்பரா இருக்கும், பஃபெட். ஆமாண்ணா, இந்த சாக் வச்சுட்டு அங்க வந்து சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஆமா, இது எல்லாமே லொகேஷன், அருமையான லொகேஷன் தான். ஒரு இயற்கையோட. ரீசன்ட்டா இன்ஸ்டாகிராம்ல இந்த ரோட வாக்கிங் போறதுக்கான சூப்பர் ரோடுன்னு சொல்லி போட்டு வச்சிருந்தாங்க. இதுவா? ஆமா, அன்னைக்கு கூட நீங்க கொண்டு வந்து காமிச்சீங்கல்லனா. இதெல்லாம் வந்து உள்ள வந்து நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் ரெசார்ட். ஆக்சுவலா நல்லா ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, இந்த சைடு ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு அங்க போன மாதிரி இருக்கும். ஆமா, அதோ அந்த ரிங் இருக்கும். ஆமா, நீ சொன்னேல அந்த பாலம், அது இங்க தான். பாலம் இதான், நான் மகாத்தி சொல்லிட்டேன். அப்போ டார்சா ரெசார்ட் சூப்பரான ஒரு ரெசார்ட். கோயம்புத்தூருக்குள்ள, அதுவும் அவுட்டர்ல நல்ல லொகேஷன்ல ரெசார்ட் பிடிச்சிருக்காங்க அவங்க.
மலை பாருங்க இப்ப கிட்ட தெரியுது, சூப்பரா தெரியுதா மலை? இங்க பாருங்க எப்படி. ஒண்ணுத்தோட இது நல்லா இருக்கு. ஆமா, அந்த வியூ விட இந்த வியூ நல்லா இருக்கு. இந்த இடுக்குக்குள்ளதான் கோவில் இருக்கு, பொன்னுத்தம்மன் கோவில். அப்படியா? சூப்பரா இருக்குண்ணா. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. காம்பவுண்ட் வரைக்கும் வருது. இது எல்லாமே டாசரஸோட காம்பவுண்ட் தானா? போலீஸ் பேரிகேட்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாரு. யாரும் போகுது, இன்னும் ரோடு போகுது பாரு. ஆனா இங்க ஏன்னா இதெல்லாம் யானைகள் நடமாடுற பகுதினா. அங்க கேம்ப் இருக்கு, போலீஸ் கேம்ப். சிஆர் நல்லா இல்லங்க. அந்த இது இங்க வரைக்கும் தான்டா அவங்களுக்கு இருக்கு. இங்க பாருங்க, டார்சா ரெசார்ட்டோட இன்னொரு கேட் இது இப்படி இருக்கு. தடாகம் காவல் நிலையம் இதோ அங்க போட்டிருக்காங்க. அவ்வளவு, இதுக்கப்புறம் நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. அப்ப அவங்க போலீஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி. ஏன்னா நம்ம கார் எடுத்துட்டு போவாங்கல்ல பீப்புள், அதனாலதான் இப்படி போட்டிருக்காங்க. நடந்து போறவங்க போறாங்க தான் போல.